ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு மெதுவடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உளுந்து ஒரு 1/4 கிலோ ஊற வச்சிருக்கிறேன். 1/4 கிலோவுக்கு ஒரு 50 கிராம் அரிசி ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வாங்க கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம், தண்ணி தொளிச்சு அரைச்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா வடைக்கு நல்லா வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரை விட்டுருச்சு. ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துடலாம். அதுக்குள்ளே ஒரு 6 மிளகாய் போட்டு சுற்றி எடுத்துக்கலாம். பொடி பொடியாக கூட அரைச்சி போட்டுக்கலாம். இருந்தாலும் குழந்தைகளுக்கு பல்லில் சிக்கிறப்ப காரம்பாங்க, அதனால் அரைச்சிட்டோம்னா காரம் இருக்காது. இதோட சேர்த்து நீ உப்பும் சேர்ந்து அரைச்சிக்கலாம். உப்பு போட்டு ஒரு 4 சுற்றி எடுத்துக்கலாம். நல்லா வெண்ணெய் மாதிரி அரை விட்டுருச்சு. பார்த்தாலே சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு. நல்லா வெண்ணெய் மாதிரி அரை விட்டுறோன்னு. இல்லைன்னா தண்ணிக்குள்ளே இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. தண்ணிக்குள்ளே இப்படி போட்டிங்கனாவே பால் மாதிரி மிதங்கு. அதே உங்களுக்கு கரெக்டாக அரை விட்டுருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு விருப்பப்படி சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க. நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. மல்லித்தலையும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நல்லா அரை விட்டுருச்சு. நீ எடுத்துட்டு வடை போட்டுக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்தது மல்லி இலை சேர்த்துக்குங்க. உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு வடை போட்டுக்கலாம். மிளகு ஒரு இவ்வளவுக்கு எடுத்து பிணைச்சிக்கலாம். ஏன்னா மெதுவடைனாவே மிளகு தான். மிளகு போட்டு சேர்த்து பிணைச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. வடை போடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கோங்க. பால் மாதிரி இப்படி உருட்டிட்டு இப்படி போட்டால் போகுது. ஏன்னா அது எதுக்கு இந்த ஓட்டை போடுறோம்னா உள்ளே வேகாமல் இருக்குது. அதுக்காக இந்த ஓட்டையை போட்டுக்கலாம். கையில் ஒட்டிடுச்சுன்னா கை இப்படி நனைச்சிக்குங்க. நனைச்சிட்டு போட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். மெதுவடை ரெடி, வாங்க சாப்பிடலாம். இது கார சட்னி வச்சுட்டா ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம். காலையில் கூட டிஃபன் வேணும்னா தயிர் வடையாமல் சாப்பிடலாம், சாம்பார் வடையாமல் சாப்பிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள்.